அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இந்த காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் என்று கருதுகிறேன். ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாவட்டத்திலே காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருந்தார். அவருடைய கைகால் கட்டப்பட்டு எரிந்த நிலையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த ஆட்சியில் கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு வேற கூட்டணி கட்சி செல்வ பெருந்தகை ஜால்ரா போட்டுட்டு இருக்கார். இன்னைக்கு பத்திரிகையில் பாருங்க, நாங்கள் போதைப் பொருள் தடுக்க வேண்டும் சொன்னா குஜராத்தில் இருக்குது, அந்த மாநிலத்தில் இருக்குது, இந்த மாநிலத்தை பத்தியே பேச மாட்டேங்கிறார். இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் தான் ஓட்டு போட்டு அவரையும் எம்எல்ஏ ஆகிக்கிறாங்க, எங்களையும் பிரதான எதிர்கட்சி தலைவர் அமர்த்திருக்கிறாங்க. ஆனா இந்த மக்களை பற்றி சிந்திக்காத காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இன்னைக்கு பத்திரிகையில் அவர் வெளியிட்ட செய்தி, எடப்பாடி பழனிசாமி மற்ற மாநிலத்தில் இருக்கிறதெல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்று. எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பு தான் எங்களுடைய பணி. தமிழ்நாட்டு மக்கள் தான் அரசை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆக தமிழ்நாட்டு மக்கள் என்ன பிரச்சனையோ அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அதை தடுத்து நிறுத்த வேண்டியது இந்த அரசுடைய கடமை. இன்றைக்கு வேற மாநிலத்திற்குன்னா உங்களுக்கு தான் 39 நாடாளுமன்றங்கள் வெற்றி பெற்று போய் நாடாளுமன்றத்தில் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அங்க பேச வேண்டியதுதானே. இங்க 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 தமிழ்நாட்டில் சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு இந்தியா முழுவதும் பிரச்சனைக்குன்னு சொன்னால் இந்தியா கூட்டணி ஒன்றை வைத்துக் கொண்டு பல கட்சிகளை ஒன்றாக சேர்ந்து நீங்க இந்தியா கூட்டணி ஒன்று வச்சுட்டு இருக்கிறீங்க. அங்க இந்த நாட்டுடைய பிரச்சனையை பேசுகின்ற இடம் நாடாளுமன்றம், தமிழ்நாடு அல்ல. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்களுக்கு